Hello all. So in this video we are going to see the concept of problem solving phase. Okay. So இந்த problem solving phase நம்ம பார்த்துட்டு இதில் என்னென்ன certain steps ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன certain steps வேணும் அப்படின்றதே நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே a problem needs a program. ஸோ ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் ப்ரோக்ராம் கிட்ட இருந்து என்ன ஆக்சுவலாக எதிர்பார்க்குது என்ன தேவைப்படுது ப்ராப்ளம்க்கு அப்படின்னா ப்ரோக்ராம் ஹேஸ் டு create, append and update the database. So it should create, append and update the database. It should print the data. So it enquiry and so on. So இதெல்லாம் தான் ஒரு ப்ராப்ளம்க்கு ப்ரோக்ராம் கிட்ட இருந்து தேவைப்படுற விஷயங்கள். ஸோ இங்கே ப்ரோக்ராமர் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமர் ஷுட் ஐடென்டிஃபை ஆல் தி ரெக்வயர்மெண்ட்ஸ் டு சால்வ் தி ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தேவை அப்படின்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் மூலயமா என்னென்ன ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மூலயமா அதை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்மளுக்கு சூஸ் பண்ணணும். ஸோ வாட் டைப் ஆஃப் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஐ எம் கோயிங் டு யூஸ் இன் மை ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். நரேஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஸோ என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதில் கிளியராக இருக்கணும். அதில் என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ராசஸிங் ஆக்சுவலாக அது என்ன பேசிஸில் அது ஒர்க் ஆக போகுது ரெகுலர்லி ஆர் வீக்லி அந்த மாதிரி என்ன ப்ராசஸ் என்ன ஃப்ரீக்வன்சியில் அது ஒர்க் ஆக போகுதுன்றதுல கிளியராக இருக்கணும். என்ன அவுட்புட் இருக்கணும் என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ என்ன லிமிடேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லிமிடேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் தி ப்ரோக்ராம் அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் ஓவராலாக என்ன தேவை என்ன ஸ்பெசிஃபைடாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் டு பி நோட்டட் வெரி கிளியர்லி. ஸோ ஒன்ஸ் த டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஓவர். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மளுக்கு கரெக்டாக நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வி ஆர் நவ் ரெடி டு ரைட் அ ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரெடி. ஆனால் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி தேர் ஆர் சம் சர்டன் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் சால்விங் ஃபேஸஸ் வந்து ப்ராப்ளம் டெஃபினிஷன் collection of information, selection of solution, development of algorithm, writing programming code, debugging, testing, documentation, program maintenance. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ். ஸோ இந்தந்த ஸ்டெப்ஸ் மூலியமாக தான் நம்மளால் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ராப்பர் பக்கா ப்ரோக்ராமை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். கிளியர்? ஓகே. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ப்ராப்ளம் டெஃபினிஷன். ஸோ இந்த நேம்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடியோ எந்த ஒரு விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஜென்ரல் டேர்ம் ஆல்சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே தி ஸ்டேஜ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ரைட்டிங் அ ப்ரோக்ராம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அதாவது த ப்ராப்ளம் ஷுட் பி வெல் அண்டர்ஸ்டுட் அண்ட் ஷுட் பி டிஃபைன்ட் இன் அ கிளியர் டேர்ம்ஸ். ரொம்ப தெளிவாக என்ன தேவை ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் என்ன பிரச்சனை அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அந்த யூசருக்கு புரியலனா கூட கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்ற ஹோப் நம்மளுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து டீட்டெயில் டிஸ்கஷன் வித் தி பர்சன். ஆக்சுவலாக இப்போது ஒரு ப்ராப்ளம்னா ஒரு யூசருக்கு தான் இருக்கும். யூசருக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம சால்வ் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ அந்த யூசர்கிட்டயே என்ன வேணும் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். உங்கள் ப்ராப்ளம் தான் என்ன என்ன டாஸ்க் இருக்குது அதுக்கு எப்படி என்ன வேணும் அப்படின்றத கேட்கணும். ஒன்ஸ் எல்லாம் பெராமீட்டர் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு என்ன மெத்தட் ஆக்சுவலாக இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சிருச்சுப்பா. இப்போ அதுக்கான மெத்தடை நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மெத்தடை செலக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ராப்ளம் டெஃபினிஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் ப்ராப்ளம் டெஃபினிஷனில் ப்ராப்ளத்தை பற்றி நல்லா தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சரி நம்ம வந்து என்ன பிரச்சனைன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோமா. அப்புறமா என்ன பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன் பற்றின அந்த ப்ராப்ளமை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ everything is important. That is also very important. So the programmer should know in which programming language the problem is to be implemented. Yes,
ஸோ ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ப்ராப்ளத்தை எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நான் போட போகிறேன், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ண போகிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கு என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்க்கு அப்படின்றத பற்றிலாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு split the data into input and output. So overall solution is laid out. So இப்போ எனக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா அதில் வந்து இன்புட்டுக்கு அவுட்புட்டு வேலிடேட் பண்ணுறதுக்கு நான் வந்து பிரித்து எடுக்கணும். ஸோ இங்கே நம்ம பார்த்தோம்னா வேலிடேட் மீன்ஸ் கரெக்டிங், அதாவது செக்கிங் நம்ம வச்சுக்கலாம். வேலிடேட் அவுட்புட் ஃப்ரம் தி ப்ரோக்ராம் கிட்டேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வேலிடேட்டும் பண்ணணும். வேலிடேட் யூசர் இன்புட் டு தி ப்ரோக்ராம், யூசர்னால ப்ரோக்ராம்க்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டையும் வேலிடேட் பண்ணணும். ஸோ அவுட்புட்டை வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா டெல் தி யூசர் வாட் யூ வாண்ட் அஸ் அன் அவுட்புட். ஓகே, ஃபஸ்ட்டு யூசர் கேட்டபடி அவுட்புட் கிடச்சிருக்கா. இப்போ அவுட்புட் வந்து யூசருடைய எக்ஸ்பெக்டட், அதாவது இங்கே கொடுத்துருப்போம் யூசர் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கிடச்சிருக்கா அப்படின்னு. ஃபார்மேட் டேட்டா வைல் பிரிண்டிங் தி அவுட்புட். ஸோ டேட்டாஸ் அந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகும்போது டேட்டாஸ் கரெக்டாக ஃபார்மேட் ஆயிருக்கா, கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கா, நம்ம தமிழில் சொல்லணும்னா கரெக்டாக அந்த வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாஸ் வந்திருக்கா, அரேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். give the user meaningful feedback, return values, நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே வந்து நம்ம ஜென்ரல் டேர்மில் மட்டும் எடுத்துக்கலாம். give the user meaningful feedback, கரெக்டான ஃபீட்பேக் கிடச்சிருக்கா, என்ன தேவையோ அது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கா கரெக்டாக அப்படின்றத வேலிடேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வேலிடேட் யூசர் இன்புட் டு தி ப்ரோக்ராம், யூசர் இன்புட் ப்ரோக்ராம்க்கு கொடுக்கறத வேலிடேட் பண்ணுறது. ஸோ டெல் த யூசர் வாட் யூ எக்ஸ்பெக்ட் டு ரீட் ஆஸ் இன்புட். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ, வாட் யூ எக்ஸ்பெக்ட் டு ரீட் ஆஸ் இன்புட், சரி நீங்கள் என்ன தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இன்புட்டாக ரீட் பண்ணுறதுக்கு. அண்ட் validate data while reading the input. ஸோ ப்ரோக்ராம் இன்புட்டை ரீட் பண்ணும்போது டேட்டாஸை வேலிடேட் பண்ணுறது. அண்ட் avoid passing invalid data types from one function to another. ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு invalid data types. ஸோ அது என்னென்ன இன்வேலிட் டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதை நம்ம வந்து யூனிட் 3 பார்க்கும்போது நான் டேட்டா டைப்ஸ் கான்செப்டில் நான் எடுக்கிறேன். ஸோ இன்வேலிட் டேட்டா டைப்ஸ் ஏதாவது பாஸ் ஆகுதா, ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலாக வேலிடேட் பண்ணி அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அதை ஸ்ப்ளிட் பண்ணி இன்புட்டுக்கு அவுட்புட்டுக்குன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறது. கிளியர்? நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ஆஃப் சொல்யூஷன். ஓகே, நம்ம ப்ராப்ளமை என்ன ப்ராப்ளம்ன்றதை டிஃபைன் பண்ணிட்டோம், என்ன இன்ஃபர்மேஷன்றதை கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு, பிரச்சனைக்கான விவரமும் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போது சொல்யூஷனை தேடி நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான், சொல்யூஷன் தேட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் தி parameters, constraints, all other useful informations are identified, எல்லாமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடிச்ச அப்புறமா மெத்தடை சூஸ் பண்ணணும். Method or approach is selected for solving the problem. Okay, so method இல்லைன்னா approach நம்ம select பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். Actually, this is the path leading from what has been given to what is required. அதாவது என்ன தேவைக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்ற path தான் இது. If there is a unanimous choice for a problem, you can easily apply the solution to the problem. Okay, இங்கே unanimous choice நம்ம சொல்லணும்னா, see, everyone will agree to one solution, correct? If there is a option or a choice, everyone is agreeing to that அப்படின்னா you can easily apply to the solution. அதாவது எல்லாருக்குமே இந்த சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும், அக்ரி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம கூட அந்த சொல்யூஷனை தேடி அப்ரோச் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. when the solution for a problem is abandoned, அதாவது ஒருவேளை நிறைய ஆப்ஷன்ஸ் கரெக்டுன்னு நம்மளுக்கு தோன்ற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு கிளாஸில் ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் வராங்க, நான் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறேன்னு வரும்போது நம்ம ஓட்டிங் பேசிஸில் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு யார் வேணுமோ உங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது 2 பேருமே 50-50 வாங்கிடுறாங்க, 50-50 ஓட்ஸ் வாங்கிடுறாங்க. ஸோ நம்ம என்ன க்ரைட்டீரியாவில் எடுப்போம் அப்படின்னா, யார் நல்லா படிக்கிறாங்க, யாருக்கு அந்த டேலண்ட் ஆக்சுவலாக இருக்குது, படிக்கிறது கூட செகண்டரி தான், யாருக்கு அந்த டேலண்ட் ஆக்சுவலாக இருக்குது, அந்த கைட் பண்ணுறது யாருக்கு நல்லா வருது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம் இல்லையா. அண்ட் ஸ்டடீஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், தென் டேலண்ட் தான் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நம்ம க்ரைட்டீரியாஸ் வச்சு நம்ம எடுக்கும்போது அப்போது அதில் ஒருத்தரை சூஸ் பண்ணுவோம்.
அதே மாதிரி தான் இந்த சொல்யூஷனுக்கு வந்து இந்த ப்ராப்ளமுக்கு வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் க்ரைட்டீரியா வந்து எது கம்மி கம்ப்யூட்டர் டைமை எடுக்குது, எது கம்மி ஸ்பேஸ் எடுக்குது, எது கம்மியாக எரர்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட், ஃபார் சம் டைப் ஆஃப் அ ப்ராப்ளம் இஃப் நோ சாட்டிஸ்ஃபேக்டரி சொல்யூஷன் இஸ் நோ. ஓகே, ஒரு வேளை எல்லா டைப்புமே நான் சூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எந்த விதமான சொல்யூஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியே இல்லைன்ற பட்சத்தில் ஸோ அப்போ வந்து அந்த ப்ராப்ளம் ஹேஸ் டு பி சிம்பிளிஃபைட் டு தி பாயிண்ட் வேர் தி சொல்யூஷன் பிகம்ஸ் ஃபீஸிபிள். அதாவது எப்போ அந்த சொல்யூஷன் ஏற்ற மாதிரி இருக்கோ அது வரைக்குமே அந்த ப்ராப்ளமை திருப்பி டிஃபைன் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் திங், development of algorithm, and this is also an important part for developing a program. இங்கே ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா ஒரு டாஸ்க் இருக்குது. அதை எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணணும். வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் தி டாஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லாஜிக்கலாக தான் நம்ம திங்க் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஹேவிங் அன் A person and also I'm having a B person. ஸோ A person கிட்ட 3 kgs of weight இருக்குது, B person கிட்ட வந்து 6 kgs of weight இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டு பேருமே ரெண்டு கையாலுமே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏயுமே ரெண்டு கையாலுமே 3 kgs ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, பியுமே ரெண்டு கையாலுமே 6 kgs ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னுடைய ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஸ்வாப் பண்ணி விடணும். ஏ கிட்ட இருக்கிறத பி கிட்டையும், பி கிட்ட இருக்கிறத ஏ கிட்டையும் நான் ஸ்வாப் பண்ணணும். திஸ் இஸ் மை ப்ராப்ளம். இதை லாஜிக்கலாக திங்க் பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம்னா, டெம்ப்ரவரியாக ஒரு ஆளை நான் கூப்பிடுறேன், அவர் தான் சி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ பர்சனை வந்து அவங்க கிட்ட இருக்க வெயிட்டை வந்து சி கிட்ட நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ சி கிட்ட 3 kgs வந்துடுது. ஸோ அட் தி சேம் டைம் இப்போ ஏ வந்து எம்டி ஆகிடுறாரா, ஏ கிட்ட எதுவுமே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ இப்போ ஏ எம்டி ஆகிடுறாரு. இப்போ என்ன பண்ண போகிறேன், பி பர்சன் அவருடைய வெயிட்டை வந்து ஏ கிட்ட கொடுக்க போகிறேன். அப்போ ஏ கிட்ட என்ன வந்துடும், 6 வந்துடும், பி கிட்ட வந்து எதுவுமே இருக்காது, பி எம்டி ஆகிடுவார். கிளியர்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, இந்த சி இருக்கார் இல்லையா, சி கிட்ட இருந்து அந்த 3 kgs இப்போ நான் வந்து பி கிட்ட நான் கொடுக்கும்பொழுது பி கிட்ட 3 வந்துடும், சி கிட்ட இப்போ எம்டி ஆகிடும். ஓகே, சி கிட்ட இப்போ எம்டி ஆகிடும். இப்போ நான் நினச்ச மாதிரி ஸ்வாப் ஆகிடுச்சா. முதல்ல ஏ கிட்ட 3 இருந்தது, பி கிட்ட 6 இருந்தது. இப்போ நான் டெம்பரவரியாக சும்மா ஒரு ஆளை கூப்பிட்டு நான் மாற்றி விட்டுக்கிட்டேன். இவ்வளோதான். இப்படி தான் லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த லாஜிக்கலாக நான் திங்க் பண்ணி முடிச்ச அப்புறமா ஐ கேன் ஏபிள் டு ப்ரொசீட் வித் மை கோடிங். இதுக்கப்புறமா நான் இதில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம மேற்கொண்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஸ்டார்ட் திங்கிங், ரைட், ஹவு டு யூ கம் அப் வித் யோர் டிசையர் அவுட்புட். ஸோ உனக்கு என்ன தேவை, என்ன தான் உனக்கு அவுட்புட் தேவைன்றதை பற்றி நல்லா யோசித்து எழுத ஆரம்பிக்கணும். ஸோ வாட் ஆர் தி சீக்வன்ஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் டு பி எக்ஸிக்யூட்டட். என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவை, இப்போ எனக்கு வந்து இதில் ஏ தேவை, பி தேவை, ஏக்கு ஒரு இன்புட் தேவை, பிக்கு ஒரு இன்புட் தேவை, டெம்பரவரியாக சி தேவை. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தேவை. ஸோ இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ், ஆப்ரேஷன்ஸ், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றதுல நான் கிளியராக இருக்கணும். அண்ட் ஸ்ட்ராட்டஜி, வாட் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி வி ஆர் கோயிங் டு யூஸ். அண்ட் you have to separate each major operation into a separate blocks. So குட்டி blocks, separate blocks. அதாவது ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சுன்னா அதை செப்பரேட் பிளாக்ஸாக போட்டு நம்ம வந்து மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரெஃபர்ட் ஆஸ் தி டிசைன் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் அல்காரிதம். ஸோ இதைத்தான் வந்து லாஜிக்கல் ஃபார்மில் எழுதுறத தான் வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஜென்ரல் டிசைன் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் இட்ஸ் ஓரியன்டட் primarily on the major activities or major activities and their relationships. இதில் வந்து once you are confident with this approach, அதாவது கண்டிப்பாக இப்போ எனக்கு இதில் கான்ஃபிடென்ட்பா, இப்போ எனக்கு ஸ்வாப் பண்ணுறதுல எனக்கு கான்ஃபிடென்ட், யூஸிங் அ டெம்பரரி வேரியபிளில் நான் இதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னா போத் மேஜர் அண்ட் மைனர் ஆக்டிவிட்டீஸை என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஐ கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் கேல்குலேஷன், டேட்டா மேனிப்புலேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ். ஸோ இது எல்லாமே என்னால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு திங்க் அண்ட் ஐ ஷுட் மேக் அ லாஜிக்கல் form of a program. So இது very important. So development of an algorithm concept. Next step, once algorithm நான் டெவலப் பண்ணி முடிச்சிட்டேன்ற பட்சத்தில்
நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் கூட எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் த ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் ஹவ் பீன் கம்ப்ளீட்டட் வித் டியூ கேர்ஃபுல்னஸ் திஸ் கோடிங் ஷுட் பி ஆட்டோமேட்டிக். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணிட்டேன், இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன், சொல்யூஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டேன், அல்காரிதமை டெவலப் பண்ணிட்டேன்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக கோடு எழுதிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஸோ செலக்ட் அ சூட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்வியஸாக நம்ம கரெக்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். கரெக்ட் இன் சென்ஸ் எது தேவையோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்ம கிட்ட யூசர் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த அல்கோரிதமோடைய ஹெல்ப்பை வச்சு நம்ம அந்த கோடிங்கை எழுதிக்கலாம். ஓகே, ஸோ begin programming by splitting the bigger program into a smaller blocks. Okay, once the task is this much big, not in a size, I'm just telling you an example, அப்படின்ற பட்சத்தில் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்க. ஓகே, திஸ் இஸ் ஒன் ஸ்டெப் அண்ட் திஸ் இஸ் செகண்ட் ஸ்டெப் அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம வந்து குட்டி குட்டி பிளாக்ஸாக பிரித்து நம்ம ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஈச் பிளாக் மே ரெப்ரசன்ட் ஈச் மேஜர் ஸ்டெப் இன் யோர் அல்காரிதம். அதாவது இந்த பிளாக்குக்கு நம்ம அல்காரிதம் எழுதியிருப்போம், இந்த பிளாக்குக்குமே நம்ம அல்காரிதம் எழுதியிருப்போம். ஓகே, ஸோ தட் ஃபங்க்ஷன் the function that you program must be independent of the main block. மெயின் பிளாக்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாக தான் இருக்கணும். ஒருவேளை அது ஸ்டாண்ட் அலோன் பிளாக்ல நம்ம யூஸ் பண்ணியிருந்தா அந்த ஃபங்க்ஷன் அதுக்கு தன்னைத்தானே யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இட் ஷுட் பி ஏபிள் டு ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ அதுக்கு தன்னைக்கே ஃபங்க்ஷன் பண்ணிக்கிற அளவுக்கு கேப்பபிளும் இருக்கணும், ஒருவேளை அது ஸ்டாண்ட் அலோன் பிளாக்ல இருந்துச்சு அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரைட்டிங் ப்ரோக்ராம் கோட். நெக்ஸ்ட் கான்செப்ட் டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங். மேஜராக எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம் தான் வந்து டீபக்கிங்கும் டெஸ்டிங்கும். ஸோ டீபக்கிங்னா என்ன, டெஸ்டிங்னா என்ன, வாட்ஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங்? ஐ வில் மேக் இட் வெரி சிம்பிள். டெஸ்டிங் அப்படின்னாலே ஃபைண்டிங் எரர்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஸ்டிங்னா ஃபைண்டிங் எரர்ஸ். டீபக்கிங் அப்படின்னா எரரை ஃபைண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா டெஸ்டிங் மூலியமாக, அதை டிடெக்ட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அந்த ப்ராசஸை வந்து டீபக்கிங் சொல்லுவோம். டெஸ்டிங்னா ஃபைண்டிங் எரர்ஸ். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். திஸ் இஸ் தி மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீபக்கிங் அண்ட் டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங் இஸ் ஃபைண்டிங் எரர்ஸ், debugging is detecting and removing errors. Okay, so the process of detecting and removing errors in a computer program is refers to as debugging. As I said before, debugging na error detect பண்றது and remove பண்றது, correct பண்றது, rectify பண்றது, இதெல்லாம் தான் debugging. Okay, software testing by developers is a constructive in nature and involves testing of an individual model and integration of model. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எய்தர் இண்டிவிஜுவல் மாடலையும் அதை டெஸ்ட் பண்ணுவோம், இல்லைனா இன்டகிரேஷன் ஆஃப் மாடியூல்ஸையும் அதை டெஸ்ட் பண்ணும், குட்டி குட்டி காம்போனன்ட்ஸையும் அதை டெஸ்ட் பண்ணும், இண்டிவிஜுவல் மாடியூல்ஸையும் அதை டெஸ்ட் பண்ணும், இல்லைனா இன்டிகிரேஷன் ஆஃப் மாடியூல்ஸுமே காம்பினேஷன் கனெக்ஷன் ஆஃப் மாடியூல்ஸுமே அதை வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே ஃபைண்டிங் ஆஃப் எரர்ஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த டெஸ்டிங் எப்படி நடக்கும்னா இண்டிபெண்ட் டெஸ்ட் குரூப், ஐடிஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இண்டிபெண்ட் டெஸ்ட் குரூப் மூலியமாக அன்பயாஸ்டு டெஸ்டிங், அதாவது பாரபட்சமே இல்லாமல் கரெக்டான எரர்ஸ், அதாவது என்னென்ன எரர்ஸ் இருக்கோ அதை ஃபைண்ட் பண்ணி கொடுக்கறது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக டெஸ்டிங்கை நம்ம பார்த்தோன்னா மேஜர் ஃபோக்கஸ்ன்றது சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளையண்ட் வந்து எனக்கு இந்த சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த கிளையண்ட் கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன், டிசைன், கோடிங் இதுக்கெல்லாம் ஏத்தாப்பில் அந்த சாஃப்ட்வேர் இருக்கா அப்படின்றத குவாலிட்டி செக் பண்ணுறது சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஓகே, ஒருவேளை யூசர், அதாவது ஃப்ரெஷ் யூசர் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்டூபிட் அண்ட் நான்சென்ஸ் டேட்டாஸ் ஏதாவது ப்ரொவைட் ஆகுதா, அதாவது ஃப்ரெஷ் யூசர் ஸ்டூபிடாகவும் நான்சென்ஸாகவும் ஏதாவது டேட்டாஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து டேட்டா ஸ்க்ரீனிங். டேட்டா ஸ்க்ரீனிங்னா என்ன அப்படின்னா, ஒரு யூசர் தப்பான டேட்டாஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான டெஸ்டிங்கை தான் வந்து டேட்டா ஸ்க்ரீனிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யூஸ்வலி டன் டு கெட் அ ரெக்வயர்ட் அவுட்புட். கரெக்டான ஒரு அவுட்புட், பக்காவான ஒரு அவுட்புட் கெட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க, இதை டெஸ்ட் பண்ணுவாங்க, இதை டேட்டா ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ டெஸ்டிங் வந்து ஆக்சுவலாக 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வேர்ட், ஐம் ஸ்ட்ரெஸ்ஸிங் யுவர் இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் அ ப்ராடக்ட்.
நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த வேர்ட் சொல்கிறேன், இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் அ ப்ராடக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் அ ப்ராடக்ட். ஓகே ஓகே. White box testing is applied during the early stages of testing the software. Okay. So it is used to verify the internal working of a product. ஒரு ப்ராடக்ட்குள்ளே என்னென்ன ஒர்க் ஆகும், எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ வெதர் த இன்டர்னல் ஆப்ரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட் ஆஸ் பர் தி ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் தாட். அதாவது கிளையண்ட்டு கொடுத்துருக்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எனக்கு இது தேவை அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இன்டர்னலி எல்லாமே கரெக்டாக போதா இல்லையான்றதை செக் பண்ணுறது தான் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே. ஸோ இயர் ப்ரொவைடிங் டெஸ்ட் கேசஸ் தட் எக்ஸசைஸ் ஸ்பெசிஃபிக் செட்ஸ் ஆஃப் கண்டிஷன், லூப்ஸ், இதெல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு. இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, டீட்டெயில் டெஸ்டிங் இஸ் நாட் பாசிபிள். டீட்டெயில் டெஸ்டிங் கண்டிப்பாக இங்கே பாசிபிள் கிடையாது. அதனால தான் நீங்கள் இந்த வேர்ட் நான் சொன்னேன், இன்டர்னல் டெஸ்டிங் ஆஃப் அ ப்ராடக்ட், இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் அ ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே. அதாவது லிமிட்டட் நம்பர் ஆஃப் இம்பார்ட்டன்ட் லாஜிக்கல் பார்ட்ஸ், அதாவது கொஞ்சம் லிமிட்டடாக செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை செலக்ட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் வந்து ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பார்த்துக்கும். சரி, இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் எந்த டைப் ஆஃப் அ வெரிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, guarantees that independent path within a module have been exercised at least once. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி, இப்போ இதுதான் ஒரு மாடியூல் அப்படின்னா இதில் வந்து இது வந்து ஒரு குட்டி குட்டி காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஒரு மாடல்ஸ், குட்டி குட்டி மாடல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாடியூலை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்கோ. ஸோ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கரெக்டாக செக் ஆகுதா இல்லையா, ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா அப்படின்றது லாஜிக்கல் டெசிஷன் வச்சு, கண்டிஷன்ஸ் வச்சு செக் பண்ணிக்கிறது. ஆல் லூப்ஸ் தட் தேர் பவுண்ட்ரிஸ் அண்ட் வித்தின் தேர் ஆப்ரேஷனல் பவுண்ட்ஸ், அதுதான் இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே எல்லாமே கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது. internal data structure, exercise internal data structure to assure their validity. internal data structure உடைய வேலிடிட்டியை செக் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் டெஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் black box testing. Black box testing are used to demonstrate the software blocks are operational, input is correctly adapted and output is produced correctly. black box testing ன்னு சொல்லும் போதே இன்புட் கரெக்டாக அக்செப்ட் ஆயிருக்கா, அவுட்புட் கரெக்டாக ப்ரொடியூஸ் ஆயிருக்கா, அதாவது என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது. ஓகே. இதோடைய மேஜர் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி சாஃப்ட்வேர். இங்கே ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போதே கிளையண்ட், அதாவது எண்ட் யூசர்ஸ் வைக்கக்கூடிய பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படின்றது தான் ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ். பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி எண்ட் யூசர் தான் ஃபங்க்ஷனல் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த பேசிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் பார்த்துப்பாங்க. அண்ட் ஆல்சோ அட்டம்ப்ட்ஸ் டு ஃபைண்ட் எரர்ஸ் இன் தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ். என்னென்ன கேட்டகரிஸில் பார்க்குறாங்க, அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, தீஸ் ஆர் தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ். இன்கரெக்ட் ஆர் மிஸ்ஸிங் பிளாக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது. ஓகே. இன்டர்ஃபேஸ் எரர், ஏதாவது கனெக்ஷன் எரர்ஸ் இருக்கா, எரர் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டேட்டா பேஸ் ஆக்சஸில் ஏதாவது எரர் இருக்கா, பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது எரர் இருக்கா, இனிஷியலைசேஷன் ஆர் டெர்மினேஷன், ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் ஏதாவது எரர்ஸ் இருக்கா, இப்படின்ற கேட்டகரிஸ் மூலியமாக எரர்ஸை ஃபைண்ட் பண்ணிப்பாங்க. யார்? பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஓகே. நெக்ஸ்ட், டீபக் பண்ணுறதுக்கு தெர் இஸ் 2 பேசிக் டெக்னிக்ஸ் இருக்குது. டீபக்கிங், இவ்வளோ நேரம் 2 டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தோம் இல்லையா, இந்த கான்செப்ட் வந்து டீபக்கிங்காக 2 டெக்னிக்ஸ் இருக்குது. என்ன டெக்னிக்னா, ஒன் இஸ் எம்பிரிக்கல் டெஸ்டிங் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார்மல் வெரிஃபிகேஷன். ஓகே. ஸோ எம்பிரிக்கல் டெஸ்டிங்னா, ஜஸ்ட் இமேஜின் ஒரு டெஸ்ட் டேட்டா இருக்குது, அதாவது ஒரு சாம்பிள் டேட்டா, டெஸ்ட் டேட்டாஸ் இருக்குது. ஓகேவா. we carefully select a large number of test cases. அதாவது ஃபர்ஸ்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் செலக்ட் பண்ணி இந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க ப்ரோக்ராமை. ஒருவேளை அந்த ரன் பண்ண ப்ரோக்ராம் கரெக்டான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, we can say that it will work properly on all set of data. இது கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் செட் ஆஃப் டேட்டாலையும் அது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து எம்பிரிக்கல் டெஸ்டிங். ஓகே. நெக்ஸ்ட், ஃபார்மல் வெரிஃபிகேஷன் சொல்லும்பொழுது, இங்கே ஃபார்மல் வெரிஃபிகேஷன் எங்கே நீங்கள் கேள்விப்பட்டாலுமே மேத்தமேட்டிக்கலி ப்ரூவன் ஃபார்முலே வச்சு. ஓகே. ஸோ
formal verification is a verification, is verifying the program mathematically. So mathematically we are verifying, we are proving it அப்படின்னா that is formal verification. So this is all about testing and debugging. Testing and debugging conceptல two types of testing பார்த்தோம். Testingனா என்னன்னு பார்த்தோம், debuggingனா என்னன்னு பார்த்தோம். Two types of testing பார்த்தோம், white box testing and black box testing. And debug பண்றதுக்கு two techniques இருக்குன்னு பார்த்தோம். So one is empirical testing and another one is formal verification. Next concept வந்து documentation. So documentation நம்ம சிம்பிளா சொல்லணும்னாலே documentation involves developing or writing supporting manuals. Writing manuals or supporting manuals, either it can be a hard copy or a soft copy, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? டாக்குமெண்டேஷன் வந்து பண்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். You need not to start writing documentation after the program is finished. ஒருவேளை ப்ரோக்ராம் முடிச்சிட்ட அப்புறமா தான் அந்த டாக்குமெண்டேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் யூ ஹவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர் டியூரிங் தி ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் முடிய நம்ம ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துடும். த ஸ்பெசிஃபிகேஷன் டாக்குமெண்ட், அதாவது என்ன தேவை, ரெக்வயர்மெண்ட்ஸ் டாக்குமெண்ட், நம்ம டிசைன் பண்ண டாக்குமெண்ட், அதாவது நம்ம டிசைன் பண்ணியிருப்போம் இல்லையா, இப்படி தான் நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்றத டிசைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சது. அல்காரிதம் டாக்குமெண்ட், என்னென்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், சப் ப்ரோக்ராம்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அல்காரிதம் டாக்குமெண்ட். ப்ரோக்ராம் பண்ணது அதோடைய கமெண்ட்ஸ் டாக்குமெண்ட். சாம்பிள் டேட்டா, சாம்பிள் டெஸ்ட் டேட்டா, அதாவது டிஃபால்ட் டெஸ்ட் டேட்டாஸ் இருக்கும், சாம்பிள் டெஸ்ட் டேட்டாஸ் இருக்கும், அதோடைய டாக்குமெண்ட்ஸ். இதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ப்ராசஸ் பண்ணும்போதே அதோடைய ஹார்ட் காப்பி ஒரு சாஃப்ட் காப்பி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே வந்துட்டோம் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ஜாபே என்னன்னா bring this material together into a finished document. அதாவது இது எல்லாமே சேர்த்தாப்புல தான் ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தட் கிளியர்லி எக்ஸ்பிளைன்ஸ் த யூசர் அண்ட் அதர் ப்ரோக்ராமர்ஸ் ஹவு டு யூஸ் தி ப்ரோக்ராம் ப்ராப்பர்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. இது ஏன் ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் தேவை அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசிக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராசஸை வச்சு வேற ஒருத்தர் ஒர்க் பண்ணாலும் இல்லை நம்மளே ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நம்ம இந்த டாக்குமெண்டேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே இதோடைய ப்ராசஸ் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இது என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு டாக்குமெண்டேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பர்பஸ்க்காகவும் அடுத்தவங்க யூஸ் பண்ணுற பர்பஸ்க்காகவும் டாக்குமெண்டேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். And moving into the final topic of this video, program maintenance. documentation எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ப்ரோக்ராமை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இல்லை நியூவாக ஏதாவது அடாப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் மெயின்டைன் பண்ணுறது தான் பெஸ்ட் சாய்ஸ். அது பண்ணலன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வாட் இஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் கோட் நம்ம கிரியேட் பண்ணணும்னா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் ஃபியூச்சரிஸ்டிக்காக எனக்கு சில ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது, சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு மாடிஃபை இட் வெரி ஈஸிலி, ரைட்? ஸோ அதுக்கு தான் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மச் ஆஃப் யுவர் கன்சர்ன் ஃபார் கேர்ஃபுல் planning and designing of your programs ensure that program maintenance is not a difficult task. அதாவது நம்மளுடைய மேஜர் கன்சர்ன் வந்து பிளானிங்லேயும் டிசைனிங் ஆஃப் தி ப்ரோக்ராம்லேயும் கரெக்டாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய டாஸ்கெல்லாம் கிடையாது. நாட் அட் ஆல் அ டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகே, மேக் யோர் ப்ரோக்ராம் ரீடபிள். இப்போது ஒரு ப்ரோக்ராமை பார்த்த உடனே நம்ம எழுதுறதே நம்மளுக்கு புரியணுன்றதுனால தான் நல்ல கையெழுத்து, நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுத சொல்லுவாங்க. நம்ம கிறுக்கி வச்சிட்டோன்னா அது நம்மளுக்கே புரியாது இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் ப்ரோக்ராம் பண்ணும்பொழுது ப்ரோக்ராமை சில இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இட்ஸ் நாட் கண்டிஷன்ஸ், இப்படிலாம் பண்ணனா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி வைஸ் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம நிறைய வருஷம் கழித்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த ப்ரோக்ராம் சூப்பராக நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதனால தான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா யூஸ் கமெண்ட்ஸ் இன் தி ப்ரோக்ராம் wherever necessary. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு லைன் ஆஃப் கோடிங் நான் டைப் பண்ணுறேன். இந்த லைன் ஆஃப் கோடிங் எதுக்குன்ற விஷயத்த இங்கே நான் கமெண்ட் போடுறேன். ஃபார் திஸ் ஒன்லி ஐ எம் யூஸிங் ஃபார் கெட்டிங் அன் இன்புட் ஃபார் இனிஷியலைசிங் பர்பஸ். ஸோ அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் நான் போடுறேன் அப்படின்னா
ஃப்யூச்சரில் நான் அந்த ப்ரோக்ராம் நான் பார்க்கும்போது இந்த லைன் ஆஃப் கோடிங் இந்த கமெண்ட்ஸ்னால தான், ஓகே நான் இனிஷியலைசேஷனுக்காக தான், இல்லை வந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்காக தான், இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த லைன் ஆஃப் கோடிங்கை நான் போட்டிருக்கேன்றதை என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூஸிங் கமெண்ட்ஸ். ஓகே, யூஸ் மீனிங்ஃபுல் ஐடென்டிஃபையர்ஸ்னால் என்னன்னு நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த ஐடென்டிஃபையர்ஸை மீனிங்ஃபுல் ஐடென்டிஃபையர்ஸ் இன் சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைன் ஆஃப் கோடிங்க்கு என்ன தேவையோ அதுக்கான ப்ராப்பர் நேமை கொடுக்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கான வார்த்தைக்கு தேவையான வார்த்தையை நான் இங்கே யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து மீனிங்ஃபுல் ஐடென்டிஃபையர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஒன் லைன் பர் ஸ்டேட்மெண்ட், யூஸ் ஒன் லைன் பர் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது நெக்ஸ்ட் லைனில் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் புரியும். யூஸ் கான்ஸ்டன்ட்ஸ் இன் ஆல் அப்பர் கேஸ். ஓகே, கான்ஸ்டன்ட்ஸ் அப்பர் கேஸாக இது பண்ணும்போது உங்களால் யூனிக்காக அது எது கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றது உங்களால் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். யூஸ் இண்டென்டேஷன் டு எலாபரேட் தி லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரோக்ராம். இண்டென்டேஷன் அதாவது இந்த லைனுக்கு நேராகவே எல்லாத்தையுமே லைன் பை லைனாக அடித்து வைக்காமல் ப்ராப்பர் இண்டென்டேஷனோட நம்ம டைப் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பிளாங்க் லைன்ஸ் டு செப்பரேட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒன் to another. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் in a program code I'm using one function here and another function here அப்படின்னும்போது எனக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு I'm just leaving some blank lines. அதாவது blank lines விட்டோன்னா தான் ஓகே மேபி this upper is one function and இங்கே வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஸோ இந்த கேட்டகரி வைஸ் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை மெயின்டைன் பண்ணி வச்சோம் அப்படின்னா எவ்வளோ இயர்ஸ் ஆனாலுமே அந்த ப்ரோக்ராமை திருப்பி நம்மளுக்கு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு புரியும். வெரி ஈஸி, அதாவது அதுதான் ரீடபிள், ப்ரோக்ராம் ரீடபிள். கரெக்டாக உங்களால் ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை ரொம்ப தெளிவாகவே ரீட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ப்ராப்ளம் சால்விங் ஃபேஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் ஃபேஸில் ஒரு குவிக் சம்மரி சொல்லிடுறேன். ஓகே, ஸோ சம் சர்டன் ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தோம். தெர் ஆர் சர்டன் ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் நம்ம பார்த்தோம். ப்ராப்ளம் டெஃபினிஷன், என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கரெக்டாக டிஃபைன் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன்ஸை அந்த பிரச்சனைக்கு ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி கலெக்ட் பண்ணுறது, எல்லாமே கலெக்ட் பண்ண அப்புறமா சொல்யூஷனை செலக்ட் பண்ணுறது, சொல்யூஷன் செலக்ட் பண்ண இந்த மெத்தடு தான் நான் பண்ண போகிறேன்றதை செலக்ட் பண்ண அப்புறமா லாஜிக்கலாக அந்த ப்ரோக்ராமை எழுதுறது. ஸோ அந்த லாஜிக்கலி எழுதின அப்புறமா அதை ப்ரோக்ராம் கோடில் என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணுறோமோ அதில் எழுதுறது. நெக்ஸ்ட்டு டீபக் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங், நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன், அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ் டு பி அடாப்டட் டு டெவலப் அ ப்ரோக்ராம். தேங்க்யூ.